ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிவனோட மெசேஜஸ் உங்களுக்கு என்ன தராங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எப்போவுமே நான் வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இது ரிலீஜியன் பேஸ்டாக எடுக்காதீங்க. டேரோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மீறின ஒரு ஹையர் செல்ஃப் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த மெசேஜஸ் தான் இதில் இருக்க போகுது. ஸோ ரிலீஜியனாக யாரும் இதை எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கான மெசேஜஸ் கைடன்ஸ் உங்களுடைய கடவுள்கிட்டேருந்து வர்றதா, உங்களுடைய யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு மீறின ஒரு சக்திகிட்டேருந்து வர மெசேஜஸாக எடுத்துக்கலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் 1 ஆர் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்க்கு நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு டைகர் ஐ இந்த ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன். நம்பர் 2க்கு இந்த மோதிரம் வச்சுருக்கேன், ஹவுலைட் கிறிஸ்டல். ஸோ நீங்கள் 1 ஆர் 2 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் சூஸ் பண்ண முடியாதவங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இது 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்பர் 1 அல்லது இந்த ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கான சிவன் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக ஷஃபல் பண்ணி எடுக்கும்போது 3 கார்ட்ஸ் விழுந்தது. ஸோ நான் 3யுமே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். ஸ்டார்ட். வாவ், ஓகே. நீங்கள் இப்போது செட் 1 சூஸ் பண்ணவங்க ஏதோ ஒரு விஷயம், நிறையா பிளான் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், உங்களை ஜாபில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுலே ஆகட்டும், இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஏதோ ஒரு விஷயங்களில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. தைரியமாக அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா தைரியமாக இப்போது ஸ்டெப் எடுங்க. உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. உங்களுக்கு விநாயகரோட அருளும் முழுக்க முழுக்க இருக்குது. ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்வில் வரவிருக்கு. ஸோ இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, நம்ம கரெக்டாக தானே பாதை தான் சூஸ் பண்ணியிருக்கோமா, இதுவா அதுவா, அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ், நீ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் எந்த அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கான ஸ்டெப்பு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்ககிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஐடியாஸ் நிறையா வச்சுருக்கீங்க. இது பண்ணி இதை டெவலப் பண்ணிடலாம், இதில் அது பண்ணிடலான்னு யூ ஹாவ் மல்டிபிள் பிளான்ஸ். பட் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பண்ணுறீங்களான்னா இல்லை, யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அது பண்ண வேண்டாம். உங்களுக்கு இப்போ டைமிங் ரொம்ப நல்லா இருக்குது. சிவனோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் செட் 1 அல்லது நீங்கள் அந்த ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கான மெசேஜ். டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. சும்மா யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காத, உன்னோட பிளானை எடுத்து வை, ஏதாவது ஒரு பிளானை எடுத்து வை, கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டெப். நம்பர் 2 அல்லது இந்த ரிங் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஹவுலைட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மேபி செட் 1 சூஸ் பண்ணவங்க செட் 2வும் பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எந்த கட்டத்தில் இருக்கீங்கன்னா 2 பாதையில் எந்த பாதையை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம். ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்களே, இதை விட்டு மூவ் ஆன் ஆகிடலாமா, செல்ஃபாக தனியாக போயிடலாமா, அப்படி இருக்கலாம். இல்லை பாஸ்ட் லைஃப்லேருந்து வந்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை நியூவாக இருக்கிறது இது பண்ணலாமா. ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டால் இப்போ இருக்கிற ஜாப் ரொம்ப டஃப்பாக இருக்குது, வேண்டாம், நம்ம ரிலீவ் ஆகிட்டு வேறு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே சில பேர் இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. மேபி ஸ்பிரிச்சுவல்குள்ளே போகும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதாவது நடக்கும்போது கரெக்டாக தான் போயிட்டுருக்குமோ, ஒரு வேளை இதெல்லாம் பண்ணுறனால தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குதோ, நெகட்டிவாக உடம்பு சரியில்லாமல் போகுதே அப்படின்ற மாதிரி தாட் கூட சில பேருக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கிராஸ் ரோட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவுறதுக்கு கடவுள் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நிறையா ஒரு பயங்கர மனக்குழப்பத்திலேயே இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ், பயங்கரமான வலி, தூங்கினீங்களா எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தூங்குறீங்களா ஒழுங்கா அப்படிங்கிறதையும் எனக்கு செட் 2 சூஸ் பண்ணவங்கள சொல்லுங்கள். எதுக்கு தேவையில்லாத குழப்பம், நடக்கவே போகாத விஷயத்துக்கு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஏன் இந்த குழப்பம் உங்களுக்கு. ஸோ முதல்ல உங்களுக்கான இதுவாக என்ன சொல்லியிருக்காங்க, ரெமடியல்னு சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல உங்கள் ஸ்ட்ரெஸ் ஒன்று யோகா பண்ண ஆரம்பிங்க. உங்களை ஒரு சின்ன வாக் ஒன்று போயிட்டு வாங்க. யோகா பண்ண ஆரம்பிங்க. யோகா தெரிஞ்சவங்க யோகா பண்ண ஆரம்பிங்க. மேபி இது பார்க்குறவங்க யாராவது யோகா ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நிறையா பேருக்கு உங்களால் முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு டாகுக்காவது, ரோட்டில் போகிற ஒரு டாகுக்காவது ஒரு 3 ருப்பீஸ்க்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது வாங்கி, ஒரு 5 ருப்பீஸ் என்ன உங்களால் முடியுமோ அதையாவது பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த குழப்பம், டிப்ரெஷன்,
தூங்காமல் இருக்கிற கவலைகள் உங்களுக்கு போகிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ரெமெடியலாக இருக்கும். எதுவுமே என்னால் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை அப்படின்னா, ஜஸ்ட்டு வீட்டில் சர்க்கரை வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து ஒரு எறும்புக்கு வாசலில் போடுங்க, போதும். உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஹோப் உங்களுக்கு எப்படி இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வந்து எனர்ஜி, இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டு. ஸோ நீங்கள் இந்த லைக்கோ நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டோ தான் உங்களுக்கு இந்த எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.